நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப தலை குனிஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. இது வரைக்கும் நான் சேர்த்து வச்ச மானம், மரியாதை, கௌரவம் போச்சு, எல்லாம் போச்சு. அந்த காஞ்சனாவோட சேராதன்னு சொன்ன பேச்ச நீ மதிக்கவே இல்லையே. அந்த பைனான்ஸ் கிட்ட இருந்து 20 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இருந்தெல்லாம் பணத்தை வாங்கி கொடுத்திருக்க. இன்னைக்கு அத்தனை பேரும் உனக்கு எவ்வளவு சாபம் விட்டாங்க தெரியுமா? நீயும் உன்னோட பொண்ணு சேர்ந்து என்னை இப்படி பண்ணிட்டீங்களே. போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே சீதா ஸ்டேஷனுக்கே ஓடி வந்தா. நீ பட்ட கடன் 20 லட்சம் ரூபாய் அவ அடைச்சி என்ன வெளியில எடுத்தா. ஆனா நீயும் உன் பொண்ணு என்ன அங்க வந்து கூட பார்க்கலையே. அதான் அதான் உனக்கும் சீதாவுக்கும் உள்ள வித்தியாசம். நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட பேராசை. இருக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ கத்துக்கணும். மனுஷனுக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்ல, அதை விட மானம், மரியாதை, கௌரவம் இதுவும் முக்கியம். வாழ்க்கைய ஒரு தடவை தானே வாழ போறோம். அது நல்லபடியா வாழ்ந்துட்டு போவோமே. நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய மருமக என்கிட்ட ஏன் இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கா? ஏன் மறைச்சா? இதுவரைக்கும் அப்படி எதுவும் மறைச்சது இல்லையே. மறைக்கிற அளவுக்கு அப்படி என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை வந்திருக்கோம்?
அத்தை கூப்பிட்டீங்களா? ஆ வந்து உக்காரு. சுமித்ரா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உண்மையை சொல்லுவியா? ஏன் அத்தை அப்படி கேக்குறீங்க? ஒன்னும் இல்ல. பிரியா நகையை எடுத்தது உனக்கு தெரியுமா? அத்தை, உங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டு நான் பிரியா கிட்ட நகையை கொடுத்து அனுப்புவேனா? அதுக்கு இல்ல சுமித்ரா, உண்மையிலே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க தான் கேக்குறேன். ஏன்னா ராம் சீதா மேல சந்தேகப்பட்டு நகையெல்லாம் இருக்கான்னு தேடி பார்க்க சொன்னான்ல, அப்போ நகை இல்லேன்னு உனக்கு தெரிஞ்சும் நீ ஏன் சொல்லல? கல்பனா வந்து பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன் சுமித்ரா அப்படி செஞ்ச? அத்தை, என் நகையை காணோன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே ராம் சீதாவை திருடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நானும் என் நகையை காணோன்னு சொன்னா ராம் சீதாவை வீட்டை விட்டு அனுப்பிடுவானோன்னு பயந்துதான் நான் சொல்லல அத்தை. தப்பா அத்தை? தப்புன்னா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் பண்ண பிளான் எல்லாம் பாழ போச்சு. ஈஸியா பணத்தை எடுத்துடலாம் நினைச்சு நகையை எடுத்து மாட்டிக்கிட்டோமே. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் திருடி பட்டம் வாங்கிக்கிட்டேன். சீதா மட்டும் அவ அத்தை கிட்ட பணம் வாங்கிட்டு போய் எல்லார்கிட்டயும் நல்ல பேரு வாங்கிக்கிட்டா. நான் என்னதான் சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. பிரியா, 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 ஏன் பிரியா அழுகுற? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல. எங்க முடிஞ்சது அத்தை? அதான் உங்க எல்லார்கிட்டயும் திருடுன்னு பேரு வாங்கிட்டேன்னு. முதல்ல அழுகுறத நிறுத்து. உன்கிட்ட நான் சில விஷயம் பேசணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு எந்த கஷ்டம் வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட சொல்லாம உங்க நகையை எடுத்துட்டு போனது தப்புதான். ஆனா அப்ப நான் இருந்த நிலைமையில என் அம்மாவை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அத்தை. மத்தபடி உங்க நகையெல்லாம் திருடுற அளவுக்கு கெட்ட புத்தி எல்லாம் எனக்கு உண்மையிலே இல்ல அத்தை.
பாரு பிரியா, உங்க அம்மாவை காப்பாத்தணும் நீ நினைச்சது தப்பு இல்லை. ஆனா அதுக்காக நீ நகையை எடுத்து தான் காப்பாத்தணுங்கிற அவசியம் இல்லையே. நீ இந்த வீட்டு மருமக. உங்க அம்மாவுக்கு கஷ்டம் வந்திருக்குன்னு எங்ககிட்ட சொல்லி இருந்தா நாங்க சும்மா விட்டுருப்போமா? உதவி பண்ணிருக்க மாட்டோமா? இதே விஷயத்த சீதா சொல்லும்போது சித்ரா உதவி பண்ணலையா? அதே மாதிரிதான் நீ என்கிட்ட வந்து உன் நிலைமைய சொல்லி இருந்தா நான் உனக்கு உதவி பண்ணிருப்பேன்ல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அந்த நேரத்துல எனக்கு எதுவுமே தோணல. இந்த ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் நான் பேசல பிரியா. நீ இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணிருக்க. முதல்ல சீதா தான் தப்பு பண்றான்னு நாங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அவளை விட பெரிய தப்ப நீ பண்ணிக்கிட்டு வந்திருக்க. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ பிரியா, இத்தனை வருஷமா இந்த வீட்ல நானும் சித்ராவும் நல்ல அக்கா தங்கச்சியாவும் எங்க அத்தைக்கு நல்ல மருமகளாவும் நடந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. இந்த வீட்டுக்கு மருமகள்களா வர அதிர்ஷ்டம் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைக்காது. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்த்து நடந்துக்கோ. இப்ப என்ன பண்றது? எல்லாரும் எனக்கு புத்திமதி சொல்றாங்க. இப்படியே போனா நானும் சீதா மாதிரி வேலைக்காரி ஆயிடுவேன் போல இருக்கே. இவங்களுக்கெல்லாம் என் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சா? அந்த சித்ராதேவி என்கிட்ட கொடுத்த வீட்டு சாவியை வாங்கிப்பாலோ? நாளைக்கே நான் அம்மா கிட்ட போய் நான் கொடுத்த நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து அத்தை கிட்ட கொடுத்து என் மேல நம்பிக்கை வரா மாதிரி நடந்துக்கணும். இதை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை. சபா, என்ன ஆட்டம் ஆடி தீர்த்துட்டாங்க. நல்ல வேலை தப்பிச்சோம். அம்மா, 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 அம்மா. பிரியா, ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்க. உட்காருமா, அம்மா உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். உன் காஃபியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். முதல்ல நான் கொடுத்தல அந்த நகை, அதெல்லாம் எடுத்துட்டு வா. பிரியா, அதை வச்சு தானே நம்ம கடன் எல்லாம் அடைச்சோம். அந்த நகையெல்லாம் இப்ப என்கிட்ட எங்க இருக்கு? இந்த பாரு, போய் சொல்லாத. இங்க கடன் அடிச்சது சீதா தான் எனக்கு நல்லா தெரியும். போ, போய் முதல்ல நகை எடுத்துட்டு வா. பிரியா, அந்த நகை வந்து பார்வதி. இப்போ நீ திருந்தவே மாட்டியா? நீ இப்படியே தான் இருப்பியா? உன் பேராசுக்கு ஒரு அளவு இல்ல? உன்னால என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் படாத அவமானத்தை நான் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். இன்னுமா உனக்கு அந்த பேராசை அடங்கல? என்னது? நகையை வாங்கினியா? சொல்லு, நகையை வாங்கினியா? வாங்கினல்ல? நகையை வாங்கினல்ல?
இப்ப எங்க அந்த நகை? எங்க எங்க அந்த நகை? என்னங்க அதுதான் நான் வந்து அந்த கடன் எல்லாம் மூடு வாய மூடு. நீ பட்ட கடன் அத்தனையும் சீத்த அடைச்சிட்டான். எல்லாம் தெரியும் தெரியும். அப்ப எங்க அந்த நகை? இல்ல இந்த சீட்டு பிரச்சனை மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை மட்டும் எல்லா நகையும் தொலைச்சிட்டியா சொல்லு. இல்ல அப்படியே தான் இந்த பரவாயில்ல சொல்லு சொல்லு. இல்ல இல்ல. இல்ல அப்படிலாம் இல்ல எதுவும் இல்ல இல்ல நகையை தொலைக்கல இல்ல. அப்போ நகை இந்த வீட்ல தான் இருக்கு. போ போய் எடுத்துட்டு வா. போ எடுத்துட்டு வா. வந்துங்க போ எடுத்துட்டு வான்னு சொன்னேன். பேசாத பிரியா. பானு போ. அம்மாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்க. அவ வந்து நகையை காட்ட உடனே எடுத்து கொடுத்துருவியா? யாரோட நகை அது? யாரோட நகை அதுன்னு? அது வந்து என் புருஷனுக்கு வாங்கி கொடுத்தது. அதான் எடுத்துட்டு வந்து தந்த. அவ ஏதோ அறிவு கெட்டத்தனமா கேட்டானா உடனே எடுத்து கொடுத்துருவியா? பணம் கொடுத்தவங்க எல்லாம் கலாட்டா பண்றாங்கன்னு அம்மா போன்ல அழுதாங்க. கடனை அடைக்கிறதுக்காக நகை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். இல்ல பிரியா, இல்ல. நீ சின்ன பொண்ணு உன்னை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த. இது பாரு, நீ இப்ப பண்ணிருக்கிய அது ஒரு பெரிய தப்பு. வாழ்க்கையே போயிடும். இது பாரு, வாழ்க்கையில கஷ்டம் வந்தா தாங்கிக்கலாமா, அவமானம் வந்தா? இந்தாங்க. நீ தானே நகையை வாங்கின? இங்க பாரு, நீயே கொடு. கொடு. இந்தா வாங்கிக்கோமா. நான் சொல்லத நல்லா கேட்டுக்கோ. ஒரு பெரிய வீட்டுக்கு மருமகளா போயிருக்குங்கிறத நினைச்சுக்கிட்டு பொறுப்பா நடந்துகிட்டா உனக்கும் நல்லது, இந்த வீட்டுக்கும் மரியாதை. இல்ல எங்க அம்மாவோட சேர்ந்து நான் இப்படிதான் நடந்துப்பேன்னு சொன்ன. நல்லா கேட்டுக்கோ, மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத. ஓ பிரியா. இது நான் அவளுக்கு சொன்ன வார்த்தை மட்டும் இல்ல, உனக்கும். ஓ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவ்வளவு பிரச்சனை நடந்தோ இந்த பிரியாக்கு இன்னும் புத்தி வரல பாருங்க. எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், வீட்டை விட்டு வெளியில போறப்ப எங்க போறோம்னு சொல்லிட்டு போனேன். ஆனா ஒரு நாள் கூட அவ சொல்லிட்டு போனதே இல்ல. அவளை இப்படியே விட்டா சரியா வராது. வந்துருவா சித்ரா, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காகத்தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா ஆனா வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்டாலே அவ இன்னும் வரல. எல்லாரும் வீட்ல இருக்கும்போது அவ மட்டும் எங்க போயிட்டா? யாருக்கு தெரியும்? இப்படி சொன்னா எப்படி சித்ரா? ஏன் பிரியா எங்க போறன்னு உன்கிட்ட சொல்லலையா? எங்க போறா, ஏன் போறா, என்ன பண்றா, எப்ப வரான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது மாமா. யார்கிட்டயும் எதுவும் சொல்றதே இல்ல. ஏதாவது கேட்க போனா ஏன் எனக்கு சுதந்திரம் இல்லையான்னு விவாதம் பண்றான். சரி சித்ரா, அந்த விஷயத்தை விட எங்களை எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. கொஞ்சம் பொறுங்க, அவளும் வந்துட்டோம். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? எனக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு, அதுக்காக தான் போயிருந்தேன். அதான் வீட்டோட மானத்தை ஒட்டுமொத்தமா வாங்கிட்டியே, அப்புறம் என்ன பொறுப்பு? அத்தை, நான் எடுத்துட்டு போன நகையெல்லாம் திரும்ப எடுத்துட்டு வந்துட்டேன்.
தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு இதை வாங்கிக்கோங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை. ஏன் பிரியா, என் நகையெல்லாம் எனக்கு திருப்பி கொடுக்க சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டேனா? இல்ல அத்தை, கஷ்டம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். ஆனா நம்பிக்கை ஒரு தடவை போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்காக தான் அத்தை இந்த நகையை நான் திருப்பி வாங்கிட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க அத்தை. இந்த நகையை வாங்கிக்கிட்டா நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்ச மாதிரி ஆகும். ப்ளீஸ் அத்தா வாங்கிக்கோங்க. பாத்தியா சித்ரா, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தரை கெட்டவங்களா மாத்து. அத்தை, பிரியா நகையை எடுத்துட்டு போய் பானுமதிக்கு கொடுத்துட்டு வந்தா. ஆனா சீதா பணத்தை வாங்கிட்டு போய் அங்க இருந்த எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சிட்டு வந்தா. அதான் பானுமதியோட கஷ்டத்தை எல்லாம் சீதா தீர்த்துட்டா இல்ல, அப்புறம் நகை திருப்பி கொடுக்க வேண்டியதானே. இதுல சுமித்ரா பரிதாபப்படுறதுக்கு என்ன இருக்கு? விடு சித்ரா, அவளே தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டு எல்லா நகையையும் திருப்பி எடுத்துட்டு வந்திருக்கா. அவ மேல எதுக்கு கோவப்படுற? சித்ரா, உண்மையிலேயே பிரியா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறான்னு தான் எனக்கு தோணுது. அவளை மன்னிச்சிருமா.